சரவண பவோ ஓம் சரவண பவோ. அதே போல பெரிய விராட்டியான பார்த்தாலே உயர்வு, பார்த்தாலே பெரிய மதிப்பு. அவள் திருவடிகளை பத்தி பகவானை பத்தி உள்ளான், அவளுக்கே கைங்கரமும் பண்ணிவிடலாம். இந்த நாளை வச்சுட்டோம்னா கிரண்ய வர்ணாம், கிரண்யத்தை போன்ற சிறப்பாம் பெரிய விராட்டியாருக்கு பிரகிரிய வர்ண காரண பூதாம் கிரண்ய வர்ணாம். அவளுக்குண்டான பொன்மயமான வர்ணம், பொன்னான நிறம். நிறம்னு சொல்றதை விட பொண்ணுன்னு சொன்னா ஒரு பெருமை மனசுல படுறது இல்லையா? பிராட்டின்னு சொன்னா ஒரு பெருமை, பெருமை எல்லாருக்குமே தெரியும். இதை சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல. பகவான் சொல்லி பாருங்க, ஸ்ரீதேவின்னு சொல்லி பாருங்க, நாராயணன்னு சொல்லி பாருங்க, லட்சுமின்னு சொல்லி பாருங்க, சொல்லச்சே மனசுக்கு படணும். இது சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நாராயணன்னு சொன்னாலும் லட்சுமின்னு சொல்லிட்டாலும் ஒரு ஆதரவு நமக்கு எப்ப கிட்டக்க வருதுன்னு புரியணும். பராசரப்பட்டர் அற்புதமா தெரிவிப்பான், என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும். வன் திருமடந்தை பகவான் பண்ணினது என்ன? என் திருமகள் சேர் மார்வனே, என் திருமகள் பெரிய விராட்டியார், சேர் மார்வன் பகவான், என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும். இது பட்டர் தான் அற்புதமா தெரிவிப்பான். நம்மாழ்வாருடைய கங்குலும் பகலும் திருவாக்கு. கங்குலும் பகலுங்கிறது 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. நம்மாழ்வார் பாடினது இந்த பெண்ணை பத்தி நீ என்ன நினைச்சிருக்காய், இன்னும் பராங்குஷ நாயக்கிய பத்தி காட்டது. அதுக்கு நேர எதிர்த்தட்டு பாசுரம் பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வார்து திவளும் வன்மதி போல் திருமுகத்தறிவை உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. அதுல ஆச்சரியம் என்ன? அது 7:2, இது 2:7. 2ஆம் பத்து 7ஆம் திருமொழி திருமங்கை ஆழ்வாருடையது திருவடவந்தை, 7ஆம் பத்து 2ஆவது திருவாய்மொழி நம்மாழ்வாருடையது ஸ்ரீரங்கப்பதிகம். வேணும்னு 2 பேர் பேசி வச்சுட்டு நான் 7:2 பாடி விடுறேன், நீ மாத்தி 2:7 பாடிடு இன்னும் சொன்னாப்பலன்னா 2 ஆழ்வார்களும் பாடியிருக்கா. ஒரே அபிப்பிராயம். பெண்ணை கொண்டு போய் பகவான் திருமுன்பே இட்டு இவள் திறத்து என் சிந்தித்தாய், என் செய்கின்னாய், என் சிந்தித்தாய், என்ன செய்ய போறாய்னு கேட்டது இந்த 2 பதிகத்தினுடைய அபிப்பிராயம். அதுல இது ஒரு பாசுரம், என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும். என் திருமகள் சேர் மார்வனேனா பட்டர் எப்பொழுதும் சாதிப்பறான், பகவன் உனக்கு நமக்கு நேரடி தொடர்பு கிடையாது. நாரு நீ யாரு? நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கணும், நான் உன்னை பத்தி என்ன நினைச்சுக்க போறேன். நீ என்ன பத்தி பிராட்டிக்கு சொத்து நினைச்சுக்கோ, அதனால என்ன ஆதரி போறோம். நான் உன்னை பத்தி எங்க பிராட்டிக்கு கணவன் நினைச்சுக்கிறேன் போறோம். இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் வேணாம். என் தாயாருடைய மடியிலே ஒதுங்குவராம் சுவாமி பராசரப்பட்டர் இந்த அருளி செயல் சந்தையை நஞ்சியர் இயல் சாதிக்க கேட்டு அணையில சாந்திருந்தாராம். கொஞ்சம் வயசான காலம் பட்டருக்கு. வயசுன்னா அவருக்கு ஒண்ணு 80-90 பிராயெல்லாம் இருந்தது கிடையாது. சின்ன வயசு. சில பேர் 32 சொல்றா, சில பேர் 52 சொல்றா. இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பட்டர் இருந்ததே சிறு வயசுதான். சாதிப்பராம் பராசர பட்டர். இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல பட்டர் இருந்திருந்தால் வானத்துக்கேக படிக்கட்டு கட்டி இருப்பார். என்ன சாதிக்கிறா பூர்வர்கள்லாம், மோட்சத்துக்கு சென்று சேர கீழே படிக்கட்டு கட்டி வச்சிடாம பராசர பட்டார். அவ்வளவு ஒரு மேதாவிலாகம். அது மட்டும் இல்ல, அவ்வளவு ஒரு செல்லுபடி பகவான் இடத்தே. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பட்டரை சொல்றத பெருமாள் கேட்கிறாருன்னா அவளை செல்லுபடியாரு. தன் குழந்தை சொன்னா பித்தா கேட்காத போடுவனா? இந்த குழந்தையான பட்டரை சொல்ல, நாமெல்லாம் குழந்தைகள் தான், இந்த குழந்தை சொன்னா கேட்க மாட்டான். அது அந்த குழந்தை சொன்னா தானே கேட்கறான் பகவான். ஆக பட்டர் படிக்கட்டு கட்டி இருப்பன்னு சொல்லுவார்கள். அந்த வைபவம் ராமானுஜருக்கே இன்னும் சொல்லப்படல. அவருக்கல்லாத வைபவம் பட்டருக்குன்னா எதனால இத்தனை வைபவம்? பிராட்டி திருமடியிலே ஒதுங்கினார்ங்கிற வைபவம். அவனிடத்துல நிற்காமல் பட்டர் உள்ள நுழையறதே வடக்கு வாசலாலதான். அவருக்கு தெற்கு வாசல்லே நுழைந்து தெரியவே தெரியாது போல. வடக்கு வாசலாலேயே நுழைந்து தாயார் சன்னதிக்கு பழக்கம். அவர் அப்படியே நஞ்சியரை அருளி செயல தேவின்னு சொல்லிட்டு சாஞ்சி உட்காந்து கேட்டு இருப்பான். இந்த பாசுரம் வந்தது, என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும். பாட்டை சேவிச்சுட்டே இருந்த நஞ்சியர் தனித்தனியா சேவிக்கணும் இல்லையா? திடீர்னு ஒரு தன சோனத்தை தனித்தனியா சேவிச்சு நந்தவர் சேர்த்தாராம். என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என்ன சேர்த்து சேவிச்சாராம். அழகிமணவாளான்னு சொல்லி அணையிலே சாய்ந்தார் பட்டர்னு சாதிக்கிறார். என்னத்துக்குன்னா, இவ என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் சேர்த்தா என்ன அர்த்தம்? என் திருமகள் சேர் மார்வனே, பிராட்டி திருமார்களே சேர்ந்தவனே தனி, என்னுடைய ஆவியே எனக்கு ஆவியே தனி. அப்படி இல்லை. இப்ப நஞ்சியை சாதித்தது என்ன தெரிவித்தாரா? எனக்கு ஆவியாயிருக்குங்கால் ஸ்ரீயப்பதியாய் இருப்பவனே. எனக்கு ஆறு ஆவி தெரியுமா? திருமகள் சேர்ந்த மார்பல் உடையவனான சிவன் நாராயணனே எனக்கு ஆவி. என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும். அந்த என்னும் கருத்தை சேர்த்த உடனே தாங்க முடியாமல் அணையிலே சாய்ந்தார் பட்டர்னு தெரிவிப்பார்கள். அது என்ன அர்த்தம்? அப்ப அவள் மடியிலே ஒதுங்குகிறோம்ங்கிறது அர்த்தம். எதற்காக? அவள் அவனுக்கு தகுந்தாமல் இருக்கா. அவன் ஹிரண்மய புருஷா, இவ ஹிரண்ய வரணாம். தன்னுடைய திருமேனி அழகாலும் வர்ணத்தாலும் உயர்வாலும் அவனை நமக்காக ஆக்கி கொடுக்கிறாளே பெரிய விராட்டியார். ஹிரண்ய வர்ணாம். அடுத்து தெரிவிக்கிறார் ஹரிணீம். இந்த ஹிரண்ய வர்ணாம்னா ஒரு சப்தத்துக்கு முக்கியம். ஓம்
முன்னாடி சேர்க்கணும், நமஹா பின்னாடி சேர்க்கணும். தாரம் தாரிகா எல்லாத்த பத்தியும் நேத்தே இந்த கோஷ்டியில விண்ணப்பம் பண்ணிருக்கேன். பிராட்டி சாதிக்கிறார், பிரணவாதிகி நமோந்தோயம் மந்த்ரோமம நவாட்சரா சப்த பிரம்மமய சாட்சாத் யோகினாம் யோக சாதகா. யோகிகளுக்கெல்லாம் யோகத்துக்கு சாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னன்னு சொல்லணும், முன்னாடி ஓம்னு சேர்த்துக்கோ, பின்னாடி நமஹான்னு சேர்த்துக்கோ. ஓம் ஹிரண்யவர்ணாயை நமஹா அப்படிங்கறது நவாட்சரா, 9 அக்ஷரத்தோட சேர்ந்தது. ஓம் ஹிரண்யவர்ணாயை நமஹான்னு சொன்னா யோகிகளுக்கெல்லாம் யோக சாதனமாக இருக்கும். யோகிகள் அத்தனை பேரும் பெரிய விராட்டியார நினைப்பவர்கள். ஓம் ஹிரண்யவர்ணாயை நமஹா என்று சொல்லித்தான் ஸ்தோத்திரம் பண்ணுவர்களாம். அது ஹிரண்யவர்ணாம். அடுத்து தெரிவித்தார் ஹரிணீம். ஹரிணீம்னா மான் போன்ற மருண்ட அழகு படைத்தவள் ஹரிணீம். முதல் அர்த்தம் காட்டினார். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம். ஹரந்தி பத்னந்தி ஏதாமிவ ஹரிணி. ஹரிணினா ஹரந்தி பத்னந்தி. ஹரந்தி பிடிக்கப்படுகிறாள், பத்னந்தி கட்டப்படுகிறாள், பிடித்து கட்டப்படுகிறாள் ஹரிணி. என்ன மான அப்படித்தானே பண்றா. மான வேடர்கள்லாம் ஓடி ஓடி பிடிக்கிறா, மான வேடர்கள் கட்டி வச்சுடுறா. பிராட்டி இப்ப மான்னு சொல்லிட்டோம்னா 6 வேடம் தெரியணுமே. யோகிகள் அத்தனை பேரும் வேடர்கள். கட்டி வைக்கிற கரையிறது யோகிகளுடைய பக்தி. ஆக யோகிகளான வேடர்கள் வலையான பக்தியை கொண்டு மானான பெரிய விராட்டியார பிடித்து கட்டுகிறார்கள் ஹரிணீம். ஏன் மான்னு தெரிவிக்கிறாள்னா தானே தெரிவிக்கிறான் ஆச்சியார். தூராது தூரதரம் யாமி ஹரிணி யோகி மானசாத். ஒரு மான் எப்படி வேடனை விட்டு ரொம்ப தூரம் ஓடுமோ இந்திரா, அதே போல நானும் ஓடுவேன். தூராத்து தூரதரம் யாமி, ரொம்ப தூரம் ஓடிப்படுவேன். ஹரிணி யோகி மானசாத், யோகிகளுடைய மனத்திலிருந்து எட்டாதபடி ஓடிடுவேன். ஆனா அவ என்ன பண்றா தெரியுமா, பக்தியா பத்தனந்தி நிஜயா யோகினோ மாம யதவ்ரதாக. என்னை விரதத்தாலே அனுஷ்டித்து அனுஷ்டித்து பக்தியாலும் வலையாலும் பிடித்து கட்டுகிறார்கள். ஷட்டிர் அஷ்டசஹஸ்ராணி யோகினோமத் பராயணாக ஹரிணீம் மா மனுஜ்ஜாய பிரத்யாஹாராம் பரம்கதாக. 48,000 மகரிஷிகள் யோகிகள் என்னை பத்தி தியானம் பண்ணி என்னை பிடிச்சு கட்டி வச்சிருக்கார்கள் என்று தெரிவிக்கிறாள் தாயார். அதுக்காக ஹரிணின்னு திருநாமம். ஹரிணி மான் போன்ற மருண்ட அழகு படைத்தவள். தாண்டாளம் போதரி கண்ணினாய்னு சாதித்தார். உள்ளின்வாய் கீண்டானே பொல்லாவரக்கன கிள்ளி கிடைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புள்ளும் சிலம்பினான் போதரி கண்ணினாய். போது அரி கண்ணினாய். போதுன சஞ்சரிக்கிற, அரினா மான், கண்ணினாய்னா கண்ணழகு படைத்தவளே. சஞ்சரிக்கிற மான் போன்ற கண்ணழகு படைத்தவள் ஒரு அர்த்தம். இன்னொன்னு போதுனா புஷ்பம், அரினா புஷ்பத்தோட சீறு பாரி என்று சண்டை போடும் கண்ணினாய். புஷ்பமான பூவோட சண்டை போடுறதே அது போதரி கண்ணினாய். இன்னொரு அர்த்தம் போது, போதுன்னா சஞ்சரிக்கிற, அரினா சஞ்சரிக்கிற மானுக்கு விரோதியான. அது என்ன மானுக்கு தானா கண்ணழகு, எனக்கு இல்லையா என்று கேட்கக்கூடிய கண்ணழகாம் போதரி கண்ணினாய். இப்படி பல அர்த்தங்கள்லாம் நாயனார் அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சாதித்தார். இங்க சொல்றது ஹரிணி போதரி கண்ணினாய். நேர் தமிழ். ஹரிணின்னு சொன்னதுக்கு போதரி கண்ணினாய்னு வச்சுடலாம். ஹரிணினா கண்ணை பத்தி பிரஸ்தாவம் இல்லை, அண்டாள் அத்தையும் விடாம சேர்த்து சொல்லிட்டா போது அரி கண்ணினாய். அவ்வளவு அழகு படைத்தவளாம் பிராட்டியார் ஒரு அர்த்தம். இன்னொன்னு இந்திரா அது மட்டும் அபிப்பிராயம். ஹரிணிங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் தெரியுமா சாதிக்கிறாள் பிராட்டி. ஹரிணாஜின சம்பீதாம் ஹரிணாஜின சம்ஸ்தராம் ஹரிணா சிருஷ்ட மத்தியாம் தாம் ஹரிணாயாத்த லோச்சனாம் ஹரிணீம் மாம் அனுஸ்மிருத்ய பராம் சாந்தி அவாப்னுயாத். ஹரிணியான என்னை இவர்களெல்லாம் அனுஸ்மிருத்ய அனுஸ்மரணம் பண்ணுகிறார்கள், தியானிக்கிறார்கள். நான் எப்படி இருக்கேன், ஹரிணாஜின சம்பீதாம் மான் தோலாலே சூழப்பட்டவளாக, ஹரிணாஜின கராம் ஹரிணாஜனம்ங்கிற மான் தோலை போட்டுக்கொண்டு அதன் பேர் உட்கார்ந்தவளாக, ஹரிணாசிருஷ்ட மத்தியாம் ஹரிங்கிற பகவானாலே வளைக்கப்பட்ட சிறிய இடுப்பு படைத்தவளாக, ஹரிண ஆயத்தன லோச்சனாம் எனக்கு தானும் மான் போன்ற கண்ணழகு படைத்தவளான இப்படிப்பட்ட ஹரிணின்னு பெயர் படைத்த. இத்தனை அர்த்தமும் வச்சுக்கணும் ஹரிணிங்கிறதுக்கு. ஹரிணிங்கிறதுக்கு மான் தோல் போர்த்தி கொண்ட, மான் தோலிலே அமர்ந்த, ஹரியான பகவானாலே ஆலிங்கனம் பண்ணப்பட்ட, மான் போன்ற கண்ணழகு படைத்த. இதெல்லாம் ஹரிணிங்கிற திருநாமத்துக்கு அர்த்தமா, அதனால சொன்னார். அதுக்கு மேல 2 அர்த்தங்களை ரொம்ப அழகா காட்டினார். ஹரிம் நயதீதி ஹரிணி, ஹரிணா நீயதேதி ஹரிணி. ஹரிணினா 2 அர்த்தம். ஹரிம் நயதி ஹரியான பகவானை கைபிடித்து அழைத்து செல்லுகிறாள் ஹரிணி. ஹரிணா நீயதே ஹரியான பகவானாலே அழைத்து செல்லப்படுகிறாள் ஹரிணி. 2 வேலையும் தான் பாக்குறாள் பெரிய விராட்டியார். ஹரிங்கிற பகவானை கைபிடித்து அழைச்சுன்னு போறார், ஹரியனை எம்பெருமானாலே தான் அழைத்து கொண்டு போகப்படுகிறாள். இந்த 2ம் இருக்காம் பெரிய விராட்டியாருக்கு. முதல் அர்த்தம் தெரிவித்தார். ஹரிம் நயதீதி ஹரிணி,
ஹரியான பகவானையே தான் அழைச்சிட்டு போறா. நமக்கு தோணும், இது என்ன பெருமாள் தான் எல்லாரையும் அழைச்சிட்டு போறான்னு நாம பாத்துட்டு இருக்கோம், இது என்ன பிராட்டி தான் கூட அழைச்சிட்டு போவலான்னு தோணும். இந்த ஸ்ரீராமாயணத்துல வால்மீகி பகவான் ரொம்ப அழகா தெரிவித்தார். கச்சராம மயாசக இதிஜானன் பராம் பிரீதன் கச்சராம மயாசக, சீத்தைய அழைச்சிட்டு போக மாட்டேன் காட்டுக்குன்னு தெரிவித்தான் ராமன். இல்ல ராமன், நான் உன்னோட காட்டுக்கு வந்துதான் அவன் பிடிவாதம் பிடிச்சா சீத்தை. இல்ல நீங்க இரு, என்ன காடெல்லாம் ரொம்ப சுடும், உனக்கு தெரியாது காடு எவ்வளவு கட்டப்படுத்தும்னு, பிராட்டி நீ இங்கேயே இருன்னு சொன்னான். அப்ப சீத்தை கேட்டா, நீ பிரிவினும் சுடுமோ காடு, உன்னை விட்டு பிரிந்தா நாடே சுடுமாறமா, உன்னை விட்டு பிரிந்து இங்க காடு சுடும்னு சொல்லுவேனா, நான் கூடவே வரேன் சொல்லுட்டான். அடுத்தது ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா? நான் 6 வயசு தான் எங்க தாப்பனார் வீட்டுல இருந்தேன். பிறந்தகத்துல சீத்தை இருந்தது 6 வருஷம். அதுக்குள்ள நிறைய கதை நடந்திருக்கிறாமா கேக்குறியான்னா சீத்தை. வசிட்டர் இடத்துல கேட்டாச்சு, விஸ்வாமித்திர இடத்துல கேட்டாடுது, இப்ப இவ சொல்லியும் கேட்கணும் போல் இருக்கு. நான் தெரிய சொல்லு கேட்டுக்கிறேன்னு சொல்ல கதை சொல்ல ஆரம்பிச்சா, நான் பிறந்த உடனே எனக்கு ஜாதகம் எழுதணும்னு எங்க தாப்பனார் ஆசைப்பட்டார். அதுக்காக ஜோசியக்காராலையும் வரவழைச்சார். என்னைக்கும் குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் எழுத மாட்டான், அதுக்கு கொஞ்சம் நாள் பட்டு தான் ஜாதகத்தை எழுதுவார்கள். ஜாத கர்மாங்கிறது வேறு, ஜாதகம் எழுதுறதுங்கிறது வேறு. ஷோடச கிரியைகள், பிள்ளைத்தானு பிறக்கிறதுன்னா அதுக்கு 16 கிரியைகளை பண்ணியே ஆகணும். இந்த 16 சம்ஸ்காரங்கள்ல முதல் சம்ஸ்காரம் ஜாத கர்மா. இந்த பிறந்த உடனே பண்றோம் இல்லையா, பிறந்த உடனேங்கிற ஜாத கர்மா இப்ப எப்ப பண்றா, கொஞ்சம் தள்ளி 10வது நாள் பண்றா, புண்ணியாவச்சன தனி பண்றா, எப்போ பண்றா. அப்படி இல்ல, சாஸ்திரம் எப்ப ஜாத கர்மா பண்ணணும்னு சொல்லிருக்குன்னா, இந்த பிறந்த பிரசூதிகா கிரகத்திலே அந்த பெண்ணு உள்ள இப்பதான் பிரசவிச்சிருப்பாள். தொப்புள் கொடி அறுப்பதற்கு முன்பாக ஒரு திரை சேர்த்து அந்த திரைக்கு கீழ்வழியா பர்த்தா கைய கொடுத்து அந்த பிள்ளைய தொட்டு பண்ண வேண்டியது ஜாத கர்மா. ஜாத கர்மா முடிச்ச அப்புறம் தான் தொப்புள் கொடியை அறுக்கணும்னு தெரிவிக்கிறார். ஜாதகர்மாவே பண்ணாதவாளை பத்தி படியும் பேச வரல, இருக்கிறது இன்னதுன்னு சொல்லியிருக்கே தவிர எப்பப்ப இந்த 16 கிரியைகளையும் பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் தர்மசாஸ்திரத்துல நிறைய பெரியவர்கள்லாம் தெரிவிக்கிறார். பண்ணி பார்த்தா அதுக்கு தகுந்தாப்புல நாம இருக்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கவும் போறது எல்லாரும் அத பண்றதுக்கு ருச்சியும் அவ்வளவா இருக்கிறதா தெரியல, கொஞ்சம் சிரமம். இத பண்றதுல எல்லாம் சில சிரமங்கள் இருக்கத்தான் இருக்கும். அத பார்க்காம வேதம் சொல்லிட்டுன்னு பண்றதா இருந்தா அது சிறந்தது. அப்படி பண்ணி பார்த்துட்டு இந்த பிள்ளை எப்படி வரான்னு பாக்கணும். வேதம் இப்படி சொல்லிட்டுன்னு பண்ணிட்டோம்னா தானே பிள்ளை பரம பாகவத்தனா வளருவான். இன்னைக்கு இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, சிவயிட்டோத்தம் இல்லையே, என்ன வச்சு காப்பாத்தலையே, பிள்ளை இப்படி இல்லையே சொல்லிட்டு இருந்தோம்னா, இவன் பண்ண வேண்டியதை பண்ணானா அந்த பிள்ளை இருக்க வேண்டியபடி இருக்கும். இவனும் செய்ய வேண்டியதை செய்யல, அந்த பிள்ளை இருக்க வேண்டியபடி இருக்க போறது இல்ல. அன்னைக்கு குழந்தைகள் அத்தனை பேரும் மாதா பிதாக்களை வச்சு ரட்சித்தான்னா, மாதா பிதா தாங்கள் எப்படி நடந்துக்கணுமோ பிள்ளை நடத்தல நடந்துட்டு இருக்கான். திரும்பவும் சொல்றேன், குழந்தைகளுக்கு இருக்கிற கடமை 2வது. முதல்ல கடமை தாயின் தகப்பனாருக்கும் தான். இப்ப ராமானுஜர்னா 6 குழந்தைக்கு தெரியலன்னா தவறு பெற்றவனுடையது, குழந்தையினுடையது எப்படி சொல்ல முடியும்? இவன் பார்த்து குழந்தை கத்து கொடுக்கணும், அதுக்கு தெரியாது. அதுக்கு உலகத்துல எத்தனையோ விஷயம், கேளிக்கைகள், காட்சிகள் பிடிச்சு மனசை இழுக்கத்தான் போறது. இவன் தான் அதை ஜாக்கிரதை பத்தி கொண்டு வரணுமே தவிர அதுக்கு வரலையேன்னு சொல்லிருந்தா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நாமெல்லாம் சாஸ்திரம் படி சொன்னபடி நடக்கலையேன்னு நம்ம கைவிட்டுடுவோம்னு பகவான் ஒரு நாள் முடிவு பண்றான்னு வச்சுப்போம். அப்புறம் இவன் போற வழி என்னன்னு ஆருக்கான்னு தெரியுமா? அவன் அந்த முடிவுக்கு வர்றதே இல்லை. இவன் எத்தனை நாள் ஆனாலும் நான் முயற்சிக்கிறேன் பகவான் முயற்சியில விட்டுடுறானா? ஏன் அந்த முயற்சியில 100 உடமறந்து நாமும் முயற்சி. நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.